கேக்டஸோட நேம் வந்து ஓப்பன்ஷியா. இதுக்கு காமனா இதோட நேம் வந்து பன்னி இயர்ஸ் அப்படின்னுவோம். அதாவது முயலோட காது மாதிரி இருக்குங்க. இந்த ஓப்பன்ஷியா வந்து கொஞ்சம் ரேர். நான் பேங்காக் போயிருக்கும்போது 2017ல் இந்த பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம நார்மலாக ப்ளைனாக இருக்காமல் இதோட ஸ்டெம்மில் பாருங்களேன், கொஞ்சம் இடையில வந்து டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரேரான கலெக்ஷனுங்க. இந்த மாதிரி பனியஸ் எங்கிட்ட ரெட் தான், ஒயிட் தான், எல்லோ தான், க்ரஸ்டட், அதே மாதிரி மெக்சிகோ வெரைட்டி, நிறைய வெரைட்டிஸ், ஒரு 15 வெரைட்டிஸ் வந்து என்கிட்ட என்னோடய கேக்டஸ் கார்டனில் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு ஓப்பன்ஷியா வெரைட்டிஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து 200 ருபீஸ்லேருந்து ஓப்பன்ஷியா வெரைட்டிஸ் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க. இது பாருங்கள், இந்த ஓப்பன்ஷியா வந்து ப்ளூம் ஆகிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதில் நிறைய ப்ளூம்ஸ் வந்தது. பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பட்ஸ் வந்து இருக்குங்க. நல்லா டைரக்ட் சன்லைட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ப்ளூம் ஆகுங்க. இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் போடணும். வாட்டர் வந்து 1 வாரம் இல்லை 2 வாரம் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா கூட சூப்பராக க்ரோத் ஆகுங்க. இதில் ஒரே ட்ராபேக் தான், எக்ஸஸ் வாட்டர் கொடுத்துட்டோம்னா இதை அந்த நோடு வந்து அப்படியே கட்டாகி கீழே விழுகுங்க. இதை ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். ஒரு நோடு எடுத்து நம்ம பிளான்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு செப்பரேட் பிளான்ட்டாக மாறிடுங்க. ஓப்பன்ஷியா வேணும் அப்படின்னு சொன்னால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.